அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கவிதை ரசிகர்களும் மேடையின் கீழே அமர்ந்திருக்கும் ரசிகர்களுக்கும் என் வணக்கம். எனக்கு வந்திருக்க எல்லாரும் கவிதை ரசிகர்கள். மேடையில் அமர்ந்திருக்கிற ஒரு 2-3 பேரை பற்றி சொல்லணும். முதல்ல நம்ம ஐயா இறையன்பு ஐஏஎஸ் அவ்வளோ பிஸியான டைம்லேயும் இங்கே வந்து அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்தது அப்துல் சமத், அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவரோட பேச்சே போதும். பேச்சை கேட்டவங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். அடுத்தது என்னுடைய கேப்டன், எங்கள் டீம் கேப்டன் மிஸ்டர் லிங்குசாமி. நிறைய பேருக்கு தெரியாது டீம் கேப்டன் அவர் என்ன டீம் நடத்துகிறாரான, அதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அவர் எங்கள் டீம் கேப்டன். அடுத்து இந்த பிரியா பவானி சங்கர், அவங்கள பற்றி சொல்லணுன்னா மனுஷபுத்திரனோட எக்ஸை பற்றி சொல்லலாம். மனுஷபுத்திரன் வந்து அவ்வளோ ரசிப்பாங்க. அடுத்து மிஸ் பிருந்தா சாரதி, அவரோட கவிதை புக் நிறைய படிச்சிருக்கேன். ஞாயிற்றுமை பள்ளிக்கூடம் அது வந்து 10 முறை 20 வரை படித்தாலும் அவ்வளோ இருக்குது. மிகச்சிறந்த ஒரு ஆவணப்படமை படுத்திருக்காரு அப்துல் ரஹ்மான் ஐயா பற்றி. அது எடுத்தவருக்கும் நன்றி, டைரக்ட் பண்ணவருக்கும் நன்றி, தயாரிப்பாளருக்கும் நன்றி. எனக்கு ஒரு 7-8 வருஷம் முன்னாடி மிஸ்டர் லிங்குசாமியை ஃப்ளைட்டில் ஒரு வாட்டி பார்த்தேன். பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தரை பற்றி சில விஷயங்கள் பிடிக்கும் இல்லையா. இப்போ நான் வந்து பெரிய கிரிக்கெட் பிளேயராக இருப்பேன், இல்லை பெரிய ஹாக்கி பிளேயராக இருப்பேன். டெய்லி கிளப்பில் என் கூட ஒருத்தர் தண்ணி அடிக்கிறார், பாரில் அடிக்கிறார். அவர் ஒரு நாள் திடீர்னு ரோட்டில் பார்த்தா என்ன சார் எப்படிங்க தண்ணி அடிக்கலாம் தான் கேட்பேன். அதுமாதிரி ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தேன். இவரோட கவிதை புக்கு அப்போ ரொம்ப ரசித்து படித்தேன். பார்த்த உடனே எனக்கு அவரோட கவிதைகளை பற்றி எனக்கு கவிதையை பற்றி பேசினா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினே இருப்பேன். அப்போ பேச ஆரம்பித்தோம். இந்த என்டையர் ட்ரிப்லேயும் 1 hour ஃப்ளைட் டைம் கவிதைகளை மட்டுமே பேசணும். அதோட நட்பு ஆரம்பிச்சது. கொஞ்சம் நாட்கள் போன பிறகு ஒரு முறை சொன்னார், எனக்கு இந்த அப்துல் ரஹ்மான் அவர் பேரில் கவிதை விழா நடத்தணும், ஒரு பெரிய பத்திரிகை வந்து வராங்க, நானும் அவங்கள நடத்துகிறேன். சார் அது மட்டும் வேணாம் சார், என்ன சேர்த்துங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னேன். அப்படி தான் உள்ளே வந்தேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஹைக்கூ கவிதையை பற்றி சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்ச வார்த்தைகள் பட்டு நெஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். வார்த்தையும் தெரியும், அந்த அர்த்தமும் தெரியும். ஆனால் படார்னு அடிக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். நான் கவிதை எப்போவுமே சொல்கிறது, கவிதைகளை பற்றி படிக்கும்போதும் எழுதுகிறவங்களும் சரி, நிறைய பேருக்கு சொல்லுங்கள், கவிதை படிச்சுட்டு விட்றாதீங்க, எழுதிட்டு விட்றாதீங்க. 4 பேர் காட்டுங்க. 4 பேருக்கு புரியாது, அதில் 2 பேர் புரிஞ்சுப்பான். இன்றைக்காது கவிதையை பரப்புங்க, எல்லாருக்கும் போய் சேரணும். கவிதை ஹைக்கூ மட்டும் இல்லை, எல்லா கவிதைகளும் எதுக்கு போய் சேரணும்னா கவிதையை படித்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கவிதையை படிக்கிற அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மனசில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும் எனக்கு. ஸோ எல்லாருக்கும் அதுமாதிரி தான் இருக்கும். எழுதுறவங்களுக்கு ஒரு சந்தோஷம், படிக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்ஃபேக்ட் என்னோடய மேரேஜ் வந்து லவ் மேரேஜ். நானும் என் ஒய்ஃபு கவிதை பிடிச்சி தான் லவ் பண்ணோம். அப்போ வந்து கண்ணீர் பூக்கள் அந்த காலத்தில், அதுதான் மூமேத்து, அது அப்புறம் வைரமுத்து. ஸோ கவிதை காதலிச்சா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதுதான் என்னோடய அனுபவம். இன்னி வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்க காரணம், எல்லா சந்தர்ப்பத்தையும் ஒரு கவிதைகளை நினச்சிப்பேன். இப்போது டைரக்டர் லிங்குசாமின்னு சொல்லலாம், இல்லை கேப்டன் லிங்குசாமின்னு சொல்லலாம். இவர் மூலம் நிறைய கவிதைகள் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கான ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். அதுதான் எல்லாருக்கும் சொல்கிறேன். நிறைய கவிதைகளை நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். அதில் எங்களோட இந்த 4 வருட கவிதை போட்டியை வந்து நிறைய பப்ளிக்கு எடுத்து சொன்னவங்க பர்வீன் சுல்தானா மேடம். அவங்க எவ்வளோ இடத்துல இதை பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் எடுத்துன்னு போனதுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு பாப்புலர் ஃபிகர் வந்து ஒரு கவிதையை பற்றி பேசும்போது அடுத்தடுத்த லெவலில் அது போய் சேரும். அண்டு இதில் பல கவிதைகள் பட்டுன்னு இருக்குது. இப்போ நான் இதில் ஒன்று எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்க, ஆசிரியர் நான் ஒன்று சொல்கிறேன். சிலை வடிக்கிறான் சிற்பி, வரிசையில் கடவுள். அதிர்ச்சி ஆச்சு. உண்மை, சிலை வடிக்கிறான் சிற்பி உண்மை தான். சொல்லும்போது ஒரு அதிர்ச்சி. இதுமாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாமே. எதுவுமே புரியாத விஷயம், தெரியாத விஷயம் இல்லை. அண்டு சில கவிதைகள் புரியாமல் இருக்கும். அது இந்த ஹைக்கூவில் வராது. ஹைக்கூவில் எல்லாம் புரியும். இந்த 10 லைனுக்கு மேலே போனால் தான் நிறைய விஷயம் புரியாமல் போகும். ஸோ அடுத்து இந்த கேப்டன்னு சொன்னேன். அது எதுக்கு சொன்னேன்னா,
டைரக்டர் லிங்குசுவாமியே இருக்கட்டும் இப்போதைக்கு, அவர் வந்து அவருக்கு பிடிச்ச உள்ள ஒரு மதிக்கிற ஒரு கவிஞருக்கு வேண்டி இவ்வளோ பெரிய விழாவை 4 வருஷமாக எடுத்து நடத்துகிறாரு. அது எனக்கும் ஒரு ஆசை, எனக்கு பிடிச்ச கவிஞர், எனக்கு பிடிச்ச மனிதர் அவர் பேரில் இதுமாதிரி இதை விட பெரிய விழாவை எடுக்கணுன்னு, அது எங்களோட கேப்டன் லிங்குசாமி அவர் பேரில் நடத்தணும்னு ஆசை. அது எப்படி நடத்தணும்னா, இப்போ சென்னையில் ஒரு விழா நடத்துகிறோம் 4 வருஷமாக, அது எல்லா மாவட்டத்துலேயும் இந்த கவிதை எழுதுகிறவர் வந்து ஆதார் கார்டோட அனுப்பணும் அவங்க ஊர். ஸோ யார் எந்த ஊரில் வின் பண்ணுறோம் அந்த ஊரில் இந்த விழா வைக்கணும். இது என்னுடைய ஆசை. இது தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேரணும். சின்ன சின்ன கிராமத்துக்குள்ளேயும் போய் உட்காந்து நம்ம ஒரு 2 நாள் உட்காந்து ஒரு விழாவை நடத்தினா 4 பேர் அதை பற்றி பேச ஆரம்பிப்ப. என்னது கைக்கு என்ன ஒரு பரிசு கொடுக்குறாங்களாமே, பரிசுங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்ச வார்த்தை, ஃப்ரீ பரிசு அதனால் எல்லாம் புரியும். ஸோ பரிசு கொடுக்குறாங்களாமே அப்படிம்பாங்க. என்னென்ன கொஞ்சம் உள்ளே வரும்போது 10ல் ஒருத்தர் வருவாங்க. அந்த ஒருத்தர் வந்தால் போதும், 1 10 ஆகும். கவிதை வந்து நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட சந்தோஷத்துக்கு மட்டுமே, வேறு எதுக்கும் இல்லை. எழுதுகிறவங்களுக்கு சந்தோஷம், படிக்கிறவங்களுக்கு சந்தோஷம். இதை அனுபவிக்கணும். இதை அனுபவிக்கிறது நீங்கள் எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள். இன்னும் பல வருடங்கள் இது நடத்தணும்னு சார் ஐடியா வச்சுருக்காரு. இன்னும் சிறப்பாகவும் நடத்துவோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வாழ்த்துறை வழங்கிய திரு ஆர் சிவகுமார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அடுத்து குழு புகைப்படம் எடுக்க பரிசு பெற்ற கவிஞர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருப்பூர் பார்த்தசாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஏற்கனவே படித்த அந்த லிஸ்ட்டு தான், வந்துடலாம் நீங்கள். திருப்பூர் பெருந்தகை பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மா லோகேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பள்ளப்பட்டி கந்தர் ஹாரிஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வத்திராயிருப்பு அறிவொளி முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆரணி இரா தயாளன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். புதுவை சரஸ்வதி சக்திவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை கண்மணி ராஜா முகமது அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை நந்தா பெரியசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வானவன் மகாதேவி மூன் சுதாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை மணிபாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மணப்பாறை நிஷாந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெங்கட் அந்திகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருப்பூர் ஆனந்த பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருச்சி வேளாங்கண்ணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். புதுக்கோட்டை சாமி கிரீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருச்சி தனலட்சுமி பாஸ்கரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கௌரி சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நவீன்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எக்ஸ் தளத்தில் அந்த கவிதையே எக்ஸு. அவரோட எக்ஸு. ஆமாம், ரொம்ப எக்ஸை பற்றி வேணாம், கல்யாணம் ஆகப்போகுது. ஸோ